கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முடிசூட்டுகிறவர். சங்கீதம் 103:4 உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கடந்த வருடம் முழுவதும் நம்முடைய உயிரை கிருபையாய் அழிவுக்கு விலைக்கு மீட்டு இந்த புதிய வருடத்தில் புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். புதிய கிருபையாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறேன் என்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவரது கிருபைக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அவரது கிருபை புதியது. புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதிய மனிதனாய் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. சகோதரிகள் நாருமே என்கின்றனர். ஆண்டவருடைய மனதுருக்கம் இரக்கம் லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை உயிரூட்டியது. கட்டுகள் கழற்றப்பட்டது. புது சிருஷ்டியாய் மாறினான். அன்பரே, ஆண்டவர் உங்களை உயிரூட்ட விரும்புகிறார். உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உற்றார், உறவினர், குடும்பம், சமூகம், சபை தடையாக நாருமே என்று கூறலாம். தடைகளை நொறுக்குகிறவர் நமக்கு முன் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இரக்கமுள்ள ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்பின் அனுபவத்துடன் முடிசூட்டுவார். நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அவர் நம்மளிலே செயல்பட முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தாவீது கூறும் பொழுது, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் என்பதை குறித்து எங்களுக்கு விளக்கி கூறுகிற அன்புக்காக நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.